பால் வருமா உங்களுக்கு? என்னை வளர்த்தியது அதாவது ஊர் எல்லையிலே இருக்கக்கூடிய பத்திரகாளி. அதனால என்னுடைய தாயாகப்பட்ட பத்திரகாளியிடமே கொண்டு போய் வளர்த்துவாங்க. ஆமா, ஆகட்டும். பத்திரகாளி வேண்டினால் காட்சி கொடுப்பார், அவரை ஒப்படைக்கலாம். அப்படியே அம்மா, உன் மகனாகப்பட்ட மதிசூரன் வணங்குகிறேன். மனமிறங்கி வர வேண்டும் தாயே. அம்மா, அம்மா, விதி வசத்தினால் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஏற்பட்ட சாபத்தால நீ ஆணா இருந்த பெண்ணாகி உனக்கும் மதிசூரனுக்கும் விதிசூரனுக்கும் பிறந்த குழந்தையே பெண் குழந்தை கொண்டு வந்து விட்டாய், எப்படி வளர்ப்பது, இதுக்கு என்ன பேர் வைப்பது கேட்கிறார். அதாவது ஆணுக்கும் பிறந்தனால வினோதமா பிறந்தனால பெண் குழந்தைக்கு வினோதவழி பேர் வைப்பா. அப்படியே நானே ஒரு அரக்க குணம், ஆமா, முட்டாள் குணமும் மூர்க்கத்தனமும் உள்ளவன். என்னால இந்த குழந்தைய வளர்த்த முடியாதம்மா. அதனால சரியப்பா, அந்த குழந்தைய எடுத்து ஒப்படைச்சிட்டு உன் தம்பியார கொண்டவனை போய் நீ பார்க்கணும், பழிக்கு பழி வாங்கணும், அதாவது மனசுல உணர்வு கொண்டு விட்டாய். சென்று வா, நான் மகளை நான் வளர்த்து வருகிறேன். ஆகட்டும் தாயே. மதிசூரனும் விதிசூரனும் பிறந்த வினோதவழி பத்திரகாளி இடத்தில் வளர்ந்து 16 வயது நிரம்பிய வினோதவழி சபைக்கு தருவார்.